கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட புதிய நாளில உங்களோடு கூட இயேசுவின் நாமத்துல இந்த காலக்கெது நிகழ்ச்சி வாயிலாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இம்மட்டுமாய் போதுமானவராக இருந்து இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து பாதி மாதங்களை கடக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதித்து இந்த நாளின் வாக்குத்தத்த செய்திக்காக போவோமா? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுங்கள். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்ம விசனமாயும் அல்ல, நம்ம எப்படி கொடுக்கணுமா? உற்சாகத்தோடு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போடப்படுகிறது. ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹென்றி ஃபோர்டு எல்லாருக்கும் தெரியும் என்பவர் என்னது, மோட்டார் உற்பத்தியில என்னதுன்னா முதல்ல என்ன செஞ்சாரு? அவர் தான் என்ன செஞ்சுன்னா வித்திட்டவர். அவர் ஒரு முறை என்ன செஞ்சுன்னா, அனாதை குழந்தைகளுக்காக தங்களுக்கு விடுதி கட்டுவதற்காக என்ன செஞ்சாங்கச்சுன்னா, ஒரு குழு போய் அவரோட நெருங்கி பேச ஆரம்பிச்சாங்க. அதனால உங்களால முடிந்த உதவி நீங்க எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேண்டுதலை அவர் முன்பாக வைக்கிறாங்க. அதை கேட்டு அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கும் என்ன செய்யணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்றது அவருடைய தன்மையா இருந்ததுனால ரொம்ப தைரியமாக அவங்க என்ன செய்யறாங்க, போய் ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா அவர்கிட்ட போனா நமக்கு கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோட என்ன செய்யறாங்கன்னா போய் கேட்கிறாங்க. அந்த குழுவில் இருக்கிற மக்கள்லாம் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ரொம்ப உற்சாகத்தோட என்ன செய்ய சொன்னா 2000 பவுண்ட் அப்படி கொடுக்குறாரு அவங்களுக்கு. அப்படி கொடுத்த உடனே அது ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. உடனே என்ன செய்றாங்க, இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன செய்யணும், செய்தித்தாளில் போடுவோம். அதை பார்த்து என்ன செய்வாங்க, இவர் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னா நிறைய பேர் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை செய்தித்தாளில் போடுறாங்க. அந்த செய்தித்தாளில் போடும்பொழுது ஒரு சின்ன தவறு ஏற்பட்டுருது. என்ன தவறு அப்படின்னா, 2000க்கு பதிலாக 20,000 அதில் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதை பார்த்த ஹென்றி ஃபோர்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ நம்ம கொடுத்தது 2000 தானே, எப்படி இது 20,000 போடப்பட்டிருக்கே, ஐயோ இது தவறாச்சு அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்கும் போது என்ன செய்யணும், அந்த குழுவிலிருந்து ஒரு நபர் அவருக்கு தொலைபேசியில பேசுறாரு. ஐயா மன்னித்து கொள்ளுங்க, அது என்னது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, நாங்கள் அதை மாத்திடுறோம், நான் இப்போ அவங்ககிட்ட ஃபோன்ல சொல்லி அதை மாற்றி நாளைக்கு வேற மாதிரி செய்தி போடுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது அவர் சொன்னால அதற்கு எந்தவித அத்தியாவசியமே இல்லை, நீங்க என்ன செய்யுங்க திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு $18,000 என்ன செஞ்ச பவுண்ட் என்ன செஞ்சாரா, செக்கு காசோலை கொடுத்தாராம். பாருங்க எவ்வளவு ஒரு காரியம் இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்தது 2000 தான், அதுக்கப்புறம் கொடுத்தது ஒரு சின்ன தவறை கூட என்னது, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சத்தம் போடாம அது சரி செய்ய அப்படின்னா ஒரு மனசுல என்னன்னா தாராள குணம், கொடுக்கணும், உதவி செய்யணுன்றதுல அது என்னது அவ்வளோ ஒரு வாஞ்ச. அந்த 18,800 20,000 இருந்துச்சுல்ல, 2000 தான் கொடுத்தாங்க, 18,000 நினைச்சு பாருங்க. அது உடனே கொடுக்கணும்னா அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு தியாகம், எவ்வளோ ஒரு காரியம் இருக்குல்ல. அப்போ அவர் சொல்லிட்டு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வச்சாராம். என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த கட்டடம் திறக்கும் போது இந்த வசனம் கண்டிப்பா இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, அந்நியனா இருந்தேன் என்னை நீர் சேர்த்து கொண்டீர்கள் என்ற வேத வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க எழுதுங்கன்னு சொல்லி அது ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் கொடுத்தாராம். அவங்க சொன்னாங்களா, இல்லை உங்களுக்கு இது நீங்க இது இவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்க பேர் இதெல்லாம் வேண்டாம், நீங்க எழுத வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னது, அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி வாக்கியத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஹென்றி ஃபோர்டு அப்படி கொடுத்ததாக அந்த ஒரு கதையை வாசித்தேன். இந்த கதை நமக்கு என்ன வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவருக்கு எப்படி கொடுக்குறோம், ஆண்டவர் நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கிறோம், நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யறோம், ஆண்டவருக்காக எதை நம்ம கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம். இந்த அந்த விதவை பார்த்தீங்கன்னா 2 வயசு எவ்வளோ மன உற்சாகத்தோடு இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து வந்து என்ன செய்யறாரு, ஆண்டவருக்கு ஏதாச்சும் நான் தரணும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க இல்லையா. அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 4:4 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யாருடைய காணிக்கை அங்கீகரிக்கிறாங்க, ஆபேலுடைய காணிக்கை. ஏன்னு சொன்னா ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். எந்த மன பக்குவத்துல நம்ம கொடுக்குறோம், எந்த விசனமாயும் இல்லை பாஸ்ட் எதனா நினச்சிக்குவாங்களா, இல்லை சபை விசுவாசி நம்மளை எதாவது தப்பா நினச்சிருவாங்களா, அப்படி இல்லை. ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபையில, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பலத்தினால, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையினால, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்ததுனால நான் என்னால் முடிஞ்ச காரியங்களை நான் என்ன செய்வேன், உற்சாகத்துக்காக கொடுப்பேன். தேவனுக்கு கொடுக்கும் பொழுது உற்சாகமாக நம்ம என்ன செய்யணுமா, கொடுக்கணும். அப்படி நம்ம உற்சாகமாக கொடுக்குறேன்னு சொன்னா ஆண்டவர் பார்க்கல, உற்சாகமாக கொடுக்குற இடத்துல என்ன இருக்கிறாரா, தேவன் பிரியமா இருக்கிறாரு. ஏன்னு சொன்னா நான் ஒரு கதையை கேட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல தன்னுடைய அண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தன்னுடைய நாத்தனார் என்ன செஞ்சு தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்களாம்,
அவங்க சுகவீனத்துல இருக்கிறாங்க, மருத்துவமனையில் இருக்கும்போது 2 லட்சம் கட்ட சொல்றாங்க. 2 லட்சம் கட்ட சொல்லும் போது அவங்க கிட்ட ஒரு காசே இல்லை. அப்போ அவங்க நகையெல்லாம் வச்சு அந்த அண்ணி என்ன செய்றாங்க, உயிரோட காப்பாத்துறாங்க. அப்போ அன்னைக்கு அந்த அன்னிக்கு அவங்க அந்தப்ப அந்த அண்ணியோட அந்த சிஸ்டர் இன் லா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு வந்து எங்க அண்ணியை நான் காப்பாத்தினேன், அது எனக்கு என்னது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் நான் ஒரு கஷ்டமே படலை, அதுக்கு மேலே டபுள் மடங்கா எனக்கு என்ன கிடைச்சிச்சு, எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் வந்து இருதயங்களை நீங்க எவ்வளவு உற்சாகமா கொடுக்குறீங்களோ அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாராம், உற்சாகமாக கொடுப்பாங்க. ஆண்டவரை நேரடியாக வந்து கொடுக்கலனா கூட உங்களுக்கு என்ன செய்வார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்காரு. ஏன்னா அவர் தானே நீங்க வச்சிருக்கிற இல்லை நான் வைத்திருக்கிற எல்லா காரியமும் நம்முடைய பலத்தினால வந்ததா இல்லை, ஆண்டவர் நம்ம பாராட்டின கிருபையினால, அவர் கொடுத்த ஆரோக்கியத்தினால, அதனாலதான் நம்மளால ஒவ்வொரு காரியமும் செய்வோம். அவர் கொடுத்த ஞானத்தால நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் செய்ய முடியுது இல்லையா. அப்படி நாம அதை யோசிப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறான்னு சொல்றாருல, அந்த பகுதியில நம்ம இருப்போம். விசனமாயம் அல்ல, கட்டாயத்தினாலும் இல்லை, நம்ம இருதயத்துல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை நம்ம ஆண்டவருக்காக செய்வோம். ஆண்டவருக்காக செய்வோம் மாத்திரம் இல்லை, நம்ம பக்கத்துல இருக்கவங்க செய்யும்போது அது அண்ணன் சொல்றாரு, நீ இந்த சிறியாரில் ஒருவருக்கு நீங்க எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த வாரம் முழுவதும் நான் அநேக காரியங்கள் என்னது ஜபத்தை குறித்து இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபத்தை குறித்து படிச்சிருக்கோம், ஒவ்வொரு நாளும் உதவியை குறித்து படிச்சிருக்கோம். சரி, இந்த வாரத்தை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோமா. எங்களுக்கு உமது ஜீவனை தந்து தேவனே நாங்கள் பெருக விதைத்து பெருக அறுக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும் ராஜா. நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபியை உணர்ந்தவர்களாக மேல் அன்பு வைத்து நீர் எங்களுக்கு கற்பித்த பாடங்களை நாங்கள் கற்று அதேபடி அன்றாட கிறிஸ்துவ ஜீவியத்திலே அதை அபியாசிக்க அதன்படி நடக்க எங்களுக்கு நீங்க பலத்தை தாங்க, அதற்கான ஞானத்தை தாங்க, அதற்கான கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியே தேவைகளை சந்திங்க, அப்படியே மனபாரத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. வியாபாரத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், அப்படியே வியாபாரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது மாத்திரம் ஆண்டவரே, தங்களுடைய இருதயத்துல என்ன காரியங்களை வேண்டி ஜெபிக்கிறாங்களோ அதெல்லாம் அப்படி சித்தத்துக்கேற்ப நிறைவேற்றித்தாங்க சாமி. நீங்க நிறைவேற்றுகிற கர்த்தர், ஜெபத்தை கேட்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், அன்பான தெய்வம் ஆண்டவரே. உண்மை நோக்கி கூப்பிடுற எல்லோரும் நீங்க கடாட்சி தரலுடமாய் கெஞ்சி மன்னாடுகிறோம். வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், அவள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளை ஆசீர்வதித்து நல்ல ஆரோக்கியத்தை தந்து தொடர்ந்து அந்த பிள்ளைகளுடைய அன்பில் நிலைத்து இன்னும் அதிகமாக உமக்கு ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்யுங்க. கிருபையை பாராட்டுங்க தகப்பனே. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாளில் எங்களோடு கூட வாங்க ஆண்டவரே. நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் நாம பிரஸ்தாவப்பட நீர் கிருபை செல்லணுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜெனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.